ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அப்டேட் வீடியோ. நம்ம நண்பர் கேட்ட ஒரு அப்டேட்டுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி இரும்பு கடையிலேருந்து எடுத்த ஒரு ட்ரோனும் அதோட மோட்டாரும் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மோட்டாரில் அந்த ட்ரோனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்ரி இருக்குது, 4 லீஃபுமே இருக்குது. அதுக்கப்புறம் அதோட சுவிட்சு எல்லாமே இருக்குது, நோ ப்ராப்ளம். ஆனால் சுவிட்சை ஆன் பண்ணால் ஒர்க் ஆகலை. என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டரியை செக் பண்ணுவோம். இந்த பேட்ரி 3.7 வோல்ட் பேட்ரி இருந்துச்சு. இதை நம்ம வோல்ட் மீட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். நார்மலாக இந்த பேட்டரியை செக் பண்ணும்போது இருந்த வோல்ட்டை பாருங்கள், 0 வோல்ட்டு தான் காட்டுது. ஒரு யூஸும் இல்லை. ஓகே, நம்மகிட்ட இருக்க பேட்டரியை பார்க்கலாம் செக் பண்ணி. இதில் வேல்யூ காட்டுது. ஸோ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு HW பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்து இந்த ஃபேனு ஒர்க் ஆகுதா, இந்த ட்ரோன் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸும் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸும் ஃபஸ்ட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னு. லைட்டு பிளிங்க் ஆகுது, நல்லாவே தெரியுது, நல்லா கிளாரிட்டியாக பிளிங்க் ஆகுது. ஆனால் லீஃபில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பின்னாடி இன்னொரு கனெக்ஷன் இருக்குது, அது எதுக்குன்னு தெரில. ஆனால் அதுக்குள்ளே போர்டு எதுவும் சர்க்யூட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இதை மட்டுமே ஃபஸ்ட்டு வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிமோட் ஆன் பண்ணியாச்சு, ஆன் ஆகுது. ஓகே, பேட்ரி கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போது மாற்றி கொடுத்துருக்குறேன். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோட்டார் ஒர்க் ஆகுது, அந்த லீஃப் மட்டும் சுற்றுது. வேறு எதுவுமே இதுவுமே இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட்டு எதுவுமே இல்லை. இதுதான் நம்மளுக்கு அப்போலேருந்து தொந்தரவாக இருக்குது. ரிமூவ் பண்ணிடலாம். இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம பறக்கும்போது நம்ம கையில் எதுவும் இடிச்சிடக்கூடாது, பட்டு கண் கை லேசான உறுப்புகள் எதையும் பட்டு நம்மளுக்கு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி தான். ஆனாலும் நம்மளுக்கு இது இப்போதைக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். 4மே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த லீஃப் எல்லாத்துலேயுமே லைட்டாக பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஸோ இப்போ 4யுமே கழட்டியாச்சு. எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போவுமே நம்ம HW பேட்டரி வச்சு தான் செக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட பேட்டரி ஆல்ரெடி இருந்த பேட்டரி ஒர்க் ஆகலை. ஸோ அதே அப்போ இருந்த கனெக்ஷன் தான் கொடுக்கும், ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுக்குறோம். வேறு லெவலில் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 1 தான் சுற்றுனுச்சு, இப்போ எல்லாமே சுற்றுதுங்க. ஆனால் எல்லாமே நம்மளுக்கு தலைகீழ சுற்றுது. ஸோ இது நம்மளுக்கு யூஸ் இல்லை. அதாவது மேலே பறக்கிறதுக்கான ப்ரெஷர் இதில் கிடைக்காது. கீழே தள்ளாமல் இது மேலே தான் தள்ளுற மாதிரி ஃபேன் சுற்றுது. ரிமோட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாலும் ரிமோட்டுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. நல்லா பாருங்கள், ரிமோட்டுக்கு இதுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஸோ இதில் ஒரு முக்கியமான போர்டு எதுவும் இல்லையா அப்படிங்கிறது தெரில. இப்போ நம்ம ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துருக்குறோம். கரெக்டாக கொடுத்து பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. அது இதில் கொடுக்காம ஆல்ரெடி இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய கனெக்ஷனை டைப் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸில் ப்ளஸ்ஸும் மைனஸில் மைனஸும் கொடுத்து பார்க்கலாம்.
ஓகே, இப்போ கொடுத்து பார்க்கலாம். அப்பளம் மாதிரியே பிளிங்க் ஆகுது, ஆனால் அதோடய பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த பேட்ரி நம்ம போட்டிருக்கிறதுனால. நல்லா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ரிமோட் கண்ட்ரோல் பார்க்கலாம். ரிமோட் ஒர்க் ஆகுது, ஆனால் ரிமோட் மூலமாக ட்ரோனுக்கு எந்த யூஸும் இல்லாத மாதிரி இருக்குது. எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லை. ஓகே, நம்ம பேட்டரியை மாற்றி கொடுத்து பார்க்கலாம். பேட்டரியை மாற்றி கொடுத்தோடனே மொத்த பவருமே அமைஞ்சிருச்சு. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இருக்க பேட்டரியில் தான் பவர் வந்து அப்படியே ஸ்டெபிளாக நிற்கி. ஸோ அதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம கொடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்போலாம் இருந்த ப்ராசஸே ஒர்க் ஆகுது. ஃபேனுக்கு நல்லா சுற்றுது, ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றுது. ரிமோட் கண்ட்ரோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போலாம் மாதிரியே தான் இப்போவும் ஒர்க் ஆகலை. ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தாலும் ஒர்க் ஆகலை. இதோட ரிமோட்டானே தெரியலை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ரிமோட்டையே நான் மாற்றி பார்க்குறேன், உள்ளே இருக்கக்கூடிய போர்டையுமே மாற்றி பார்க்குறேன். இதுபோல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.